ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தை, அம்மா வராகி தாயே, நித்தமும் நான் உங்களை வணங்கிக் கொண்டும் நீங்கள் சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையானது நரகத்தில் வாழ்வதைப் போல்தான் இருக்கிறதே தவிர எந்த மாற்றமும் வரவில்லையே. இன்னும் எத்தனை நாள் தான் நான் கஷ்டங்களை அனுபவித்து வாழ வேண்டும் அம்மா? என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டீர்களா என நீ நித்தமும் என்னிடம் வருத்தப்பட்டு கேட்பதெல்லாம் சரிதான். ஆனால் நான் உனக்கான நல்லதை சொல்வதற்காக நித்தமும் உன்னை தேடி வரும்போதெல்லாம் பலமுறை நீ என்னை விட்டு விலகி போய்கொண்டுதானே இருக்கிறாய். முதலில் நான் சொல்வதை தெளிவாக கேட்டு புரிந்து நடந்து கொள். தேவையில்லாமல் மனக்குமுறலோ கவலையோ கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் கர்ம வினைகளின் தீவிரத்தையும் நீ கஷ்டப்படுவதாய் இருந்த உனது விதியையும் கூட நான் சரி செய்து விட்டேன். ஆனாலும் இன்னும் சில காலம் உன் கர்மாக்களை கழித்து வாழ வேண்டிய நிலையில்தான் நீ இருக்கிறாய். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. என்னையே நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. அதற்குள்ளாகவே ஏன் அவசரப்படுகிறாய்? உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ செய்த தவறுகளும் பாவங்களும் உன்னை சுற்றி திரைப்படலமாய் படர்ந்து மறைந்து நின்று கொள்கிறது. நான் உனக்கு கொடுக்க வருவதையும் நீ பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது அதுதானே. அதனால்தானே நான் இந்த பதிவின் மூலமாக உன்னை பார்க்க வரும்போது பலமுறை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கேட்காமலேயே நீ கடந்து போய்விடுகிறாய். அப்படி உன் மனதிற்குள் ஒரு மன மாற்றத்தையும் மன குழப்பத்தையும் உண்டாக்கி இருக்கும் இந்த கர்மாவை நான் சீக்கிரமாகவே துரத்தி அடித்து விடுகிறேன் என் செல்லமே. எப்போதுமே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ன சொல்வார்களோ என மற்றவர்களின் கருத்துக்களுக்கு பயந்து கொண்டே உனக்குள் இருக்கும் உண்மையை சொல்ல ஏன் தயங்குகிறாய்? எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது எனது பொறுப்பு. உன் வாழ்க்கையில் விழுந்தாலும் நீதானே எழுந்து போராட வேண்டும். உன் வராகி அம்மாவின் அருள் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போகவோ வீழ்ந்து போகவோ மாட்டாய் என்பதுதான் உண்மை. உன் மனமானது ஏன் தேவையில்லாமல் கவலை கொண்டு கலக்கத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறாய்? மனமும் புத்தியும் ஒன்றாக இருந்தால்தான், மனமானது அமைதியாகவும் புத்தி என்பது தெளிவாகவும் இருந்தால்தான் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ முடியும் என்பதை புரிந்து நடந்து கொள். எதை நீ இழந்திருந்தாலும் சரி, எது உனக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும் சரி, அதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழாதே என் செல்லமே. என் அருளாலும் ஆசீர்வாதத்தையாலும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் திரும்ப பெறும்படி நான் செய்து காட்டுகிறேன். தேவையில்லாமல் கவலைப்பட்டு மனம் துவண்டு சோர்ந்து போய் கண்ணீர் வடிக்காதே என் தங்கமே. நீ அடிக்கடி கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்படி சர்வ லட்சணங்களும் சர்வ கடாட்சமும் வந்து தேரும்? உன் வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும் என நீ நினைத்தால் மன உறுதியும் தைரியமும் உனக்கு அவசியம் அல்லவா? நீ விரும்பாத துன்பமே, நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய துயரமே உன்னை தொடர்ந்து வரும்போது நீ ஆசையாய் விரும்பி காத்து எதிர்பார்த்திருக்கும் இன்பமும் வெற்றியும் எப்படி உன்னை வந்து சேராமல் இருக்கும்? நிச்சயமாக உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன். எல்லாம் அந்த வராகி அம்மாவின் அருள்தான் என்று கூடிய விரைவில் நீ பரவசப்படுவாய் என் செல்லமே. உன் கசப்பான வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுவதற்கு நான் வந்து விட்டேன். கவலை கொள்ளாதே. உன் கர்ம வினைகள் எல்லாம் நீங்க போகிறது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இழந்ததை நினைத்து வருந்தாதே என் தங்கமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறும்படியும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும்படியும் உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன். இனிமேல் எக்காரணம் கொண்டும் நீ கவலை கொண்டு குழப்பமடையும்படி உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் நிகழாது. இப்போது எந்த விஷயம் உனக்கு மாபெரும் பிரச்சனையாய் தோன்றுகிறதோ அதை சரி செய்வதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமேல் உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எல்லாம் காற்றில் பறக்கும் தூசியாய் களைத்து விடப் போகிறேன். உன்னுடைய கெட்ட குணம் எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாய் தங்காமல் உனக்கான நல்ல குணங்களை வாரி வழங்க நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. நீ விரும்பாத துன்பமே உன்னிடமிருந்து விலகி போய் நீ விரும்பிய இன்பமெல்லாம் தானாக உன்னை தேடி நாடி ஓடி வரப்போகிறது. உன் வாழ்வில் தோஷங்கள் இருக்கிறது, உனக்கு குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் சுக்கிர பெயர்ச்சியும் எது இருக்கிறது என யார் சொன்னாலும் சரி, அத்தனையையும் நான் சரி செய்வேன். உன் வாழ்க்கையை அழகாய் மலரச் செய்வேன்.